அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுகுச்சிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பிக் பாஸில் நடந்திருக்க சுவாரஸ்யமான விஷயங்களோட அதை தொடர்ந்து திகிலான விஷயங்களை அலசி ஆராய போகிறோம். தொடர்ந்தும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாத்த பற்றியும் பிக் பாஸை பற்றி மட்டும் இல்லை, எல்லாத்த பற்றியும் ஆன கண்டென்ட் உங்களுக்கு சேரும். அப்டேட் அப்பைக்கப்போ நடக்கிற விஷயங்களை அப்பைக்கப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கண்டென்ட் நான் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிக் பாஸ் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு சொன்னால் என் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் காமெடியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சினிமா காமெடியாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து மோட்டிவேஷன் அண்ட் சயின்டிஃபிஷியல் உலகளாவிய விஷயங்களை நாங்கள் நிறைய கழிச்சிக்கிட்டு வரோம். அந்த வீடியோக்களும் உங்களை சேரும். இன்றைக்கு பிக் பாஸை பார்த்தீங்கன்னா லவ் 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 பாரூட் லவ் அண்ட் கம்ருதீன் லவ் 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 அதே கண்டென்ட் தான். அதை தொடர்ந்து முதற் பாதியை எடுத்து பார்த்தோம்னா லவ் லவ் லவ், கடைசி பாகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுவும் லவ் லவ் லவ், நடுப்பகுதி எடுத்து பார்த்தோம்னா லவ் 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 லவ்னு லவ்வாகவே இருந்துச்சு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் அப்படி இருந்துச்சு. அந்த லவ் கண்டென்ட்லேயும் இடையில சாண்ட்ரா ஃபேமிலியோட்டு ஒரு லவ், கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் இடையில ஒரு பிரச்சனை, குட் டச் எது பேட் டச் எதுங்கிற ஒரு பிரச்சனை. என்னடா இது ரெண்டு லவ்வர்ஸ் பேக்குள்ள குட் டச் பேட் டச்னு, என்னடா லவ்வர்ஸ்குள்ளயுமா பேட் டச் குட் டச்னு பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் கம்ருதீன் தொட்டது எல்லாமே பேட் டச், அது மட்டும் இல்லாமல் பாரி இடம் கொடுத்தது எல்லாமே பேட் டச். பார்வதி போயிட்டு பேட் டச்சை வாங்கிக்கிட்டாங்க. இதை சொல்லாமல் சொல்கிறேன், வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோஸை, அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன குட் டச் என்ன பேட் டச் என்ன, பார்வதிக்கு இது குட் டச் இது பேட் டச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விவரம் முடிஞ்சிருக்கு பாருங்களேன். பேட் டச்சை பண்ணதே பாருத்தான், பேட் டச்சை அனுமதிச்சதே பாருத்தான். இப்போ பேட் டச்சு இது குட் டச்சு அப்படின்னு கம்ருதீன்கிட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் அதுக்கு சொல்லியிருந்தார், பெரிய ஐஸ்வர்யா ராய் மண்டை மேலே உள்ள கொண்டையும் அப்படின்னு. அது ஒரு இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம்தான் பார்வைக்கு, இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. இப்போ கம்ருதீன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தனக்கு ஒரு ஆதங்கத்தை யாருக்கு வெளிப்படுத்துவான், ஓடோடி போகிறான் அரோராக்கிட்ட. அரோரா விட்டா பார்வை விட்டா அரோரா. இருக்குது ரெண்டு பேஸு, இருக்கவே இருக்குது ரெண்டு பேஸுக்கிட்டேயும் தன்ட்டு லவ் கடலையே போட வேண்டியதான். இப்போ பாருக்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு எட்டி உதச்ச பந்து மாதிரி அரோராக்கிட்ட விழுகிறான். அரோராக்கிட்ட விழுந்து பாரு மேலே கம்ப்ளைண்ட். அதுக்கு அரோராவும் ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதன்படி செஞ்சு ஒரு மாதிரி முடிச்சிட்டான். நான் போக பார்க்குறேன், இப்பொழுது பிக் பாஸ் வீட்டில் சொல்லுவாங்களா இருக்கும், இப்பொழுது அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் திருமண வைபவங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் தடவையாக திருமண வைபவம் நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இப்போ செய்ய வேண்டிய திருமண சடங்குகளை செய்யலாம். முதல்ல ஒரு ஐயர் வரவழைக்கப்பட்டிருக்காரு, அவரை நீங்கள் வரவழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் ஹனிமூன் ரூம் ரெடி பண்ண இருக்குது. அதை தொடர்ந்து இந்த ஹனிமூன் ரூம்குள்ளே கேமரா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணப்படாது, சந்தோஷமாக இருக்கலாம் 2 பேரும். ஹனிமூன் ரூம், இவர்களுக்கு ஹனிமூன் நடைபெறும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுவாரோட பயமாக இருக்குது. ஏன்னா இதில் பாருக்கு, கம்ருதீனை கூட விட்டுறலாம், பாருக்கு இந்த பிக் பாஸில் ஜெயிக்கணும், கப்பை அடிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் நிறையா இருக்கா, இல்லை கம்ருதீன் எப்படியாவது தன் வலைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படிங்கிறதுல மைண்டில் இருக்கா, இல்லை
பிக் பாஸ் கப்பை ஜெயிக்கிறதுக்கு கம்ருதீனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா உள் மனசை ஆராயிற அளவுக்கு அறிவு எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி உள் மனசை ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஸ்கேல் எங்ககிட்ட இல்லை. அடுத்ததாக நாமினேஷனுக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னா எல்லாமே வந்திருக்காங்க. வீட்டில் உள்ள கம்ருதீன் தலைவரை தவிர எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுதான் இங்கே உற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சாண்ட்ரா அண்ட் கனி, அவங்க 2 பேரும் ஒரு தாயா அதை பிக் பாஸ் சொல்கிறப்ப ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி அங்கே யாரையுமே காட்டாமல் உங்கள்கிட்ட குழந்தையா என்னட்டு குழந்தையா ஃபேமிலியா உங்கள்கிட்ட ஃபேமிலியா எங்கிட்ட ஃபேமிலியா உள்ளுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை காட்டும் முதல் அவங்க 2 பேரும் பரிதவிப்பு சாண்ட்ராவும் கனியும். அது எனக்கே கண் கலங்குற ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம், அதாவது பெண்களுக்கே உரிய தாய்மை பண்பு, தாய்க்கே உரிய ஒரு தாய் பண்பு, அந்த ஆதங்கத்தை இப்போ என்னால் உங்கள் 2 பேரோட முகத்தை பார்க்கையில் ரியல் முகத்தை பார்க்கையில் ஃபீல் பண்ணிடுது, கண்ணும் கலங்குது. அந்த இந்த வீடியோ வந்து பிக் பாஸை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதை தொடர்ந்து வராங்க கனி, ஒரு ஏமாற்றம், சின்ன ஏமாற்றம், வெகு நாள் நீடிக்க போகிறதில்ல. கனி விட்டு குடும்பத்தினரும் வருவாங்க, ஒரு சின்ன ஏமாற்றம் தான். சாண்ட்ரா விட்டு குடும்பம் வருது, பிரஜினும் வராரு, பிரஜின் உட்பட 2 குழந்தைகள் வராங்க. 2 குழந்தைகளும் வந்து அதாவது சாண்ட்ராவை விட ஒருபடி மேலே போய் அவங்க தான் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் போகிறப்ப சாண்ட்ராவே உங்களை வெளியே அனுப்பி விட்டாலும் உங்கள் வெளியே போக மாட்டாங்க போல இருக்கு. அழுகிறாங்க, அப்படி அழுக எனக்கு முட்டிக்கு நிற்கிது கண்ணீர். யாருமே இல்லாட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சி யாருமே பார்த்துக்கிட்டு அப்படின்னு அழுதுருப்பேன். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவும் நான் பேசாமல் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பிரஜின் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. அட்வைஸ் கொடுத்து இப்படி விளையாடக்கூடாது, இந்தந்த விஷயங்களை கவனிச்சிக்க, நீ முன்ன மாதிரி கேம் விளையாடுறதில்ல, அதனால கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸாக விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. இந்த விஷயத்தில் லவ் கான்டென்ட்டை ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்காமல் இந்த கான்டென்ட்டை கொஞ்சம் கூட காட்டியிருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பாசத்தை பார்க்குறதுக்கே 1000 கண் வேண்டும், 24 ஹவரும் பத்தாது. அந்த மாதிரி டைமில் அந்த விஷயத்த குறைச்சி இந்த விஷயத்த காட்டியிருக்கலாம். அந்த விஷயம் என்ன, லவ் கம்ருதீன் பாரு லவ்வை கொஞ்சம் குறைச்சி இந்த விஷயத்த கொஞ்சம் கூட காட்டியிருக்கலாம். இல்லை லவ் பாருங்கிற லவ் விஷயத்த காட்டவே தேவையில்லை. இதுன்னா எங்களுக்கு தெரியாத புதுசு அதையும் காட்ட போகிறது இல்லை. அதனால் அந்த லவ் பிரச்சனையை விட்டுட்டு இந்த அழகான விஷயங்களையே காட்டி இந்த கேம் ஷோவை இன்னும் எடுத்துச்சிங்கன்னா இது பிக் பாஸுக்கு டிஆர்பியும் கூட்டினதாக இருக்கும். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாலி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.